Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரூம் ஸ்டிக்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பத்தி நம்மளோட friend வந்து மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு. சோ நான் அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் அப்படினா நீங்க வீடியோவை இதோடே ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு என்ன பிராண்ட் இது, என்ன ரேட், ஸ்டோர் ரூம்ல நம்ம எப்படி கேட்டு வாங்குறது எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கேட்டிருந்தா அந்த ப்ராடக்ட் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் ப்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா காலா பிராண்டோடது. இந்த ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோர் வாஷ் பண்ணி விட போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோட ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்குறதுனால ஈஸியாக வந்து ஸ்டெயின்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடும். அந்த ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு கொடுக்குறதுனால உடஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. தேஞ்சும் டக்குன்னு தேஞ்சு போகிறதில்ல. ஸோ இப்போ ஒரு 4 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்குது. ஒயிட் கலர் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். ரெட் கலர் ஸ்டிக்ஸ் வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து பாருங்கள் சின்ன சின்ன முள் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வாஷ் பண்ணி விடுறப்ப ஏதாவது அழுத்தி படிஞ்சிருக்க ஸ்டெயின்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து நம்ம டைல்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, மார்பிள் சிமெண்ட் தர அந்த மாதிரினா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எண்டில் வந்து ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம ஹூக்ஸ் யூஸ் பண்ணி அதில் மாட்டி விட்டுக்கலாம். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து நிறைய பிராண்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்டோரில் வந்து போயிட்டு பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் ப்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே வந்து காட்டுவாங்க. இது வந்து ஆன்லைன்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் கூட வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ப்ரூம் ஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் பிடிச்சி ஒர்க் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரிப்பாக பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிடிச்சி நம்மளுக்கு வாஷ் பண்ணுறப்பலாம் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு கை அச்சு மாதிரி தெரியல. ஸோ அது பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு தாங்க நான் சொல்லுவேன். காலா பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ப்ரூம்ஸாக இருக்கட்டும், அந்த பிராண்டில் வரக்கூடிய நோட் டஸ்ட் ப்ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட தான். இதோட எம்ஆர்பி வந்து 150, நான் வந்து 141 rupeesக்கு வந்து பிக் பாஸ்கெட்டில் வாங்கினேன். ஸோ இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் லிங்க் எல்லாமே, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை ஓலையில் செய்கிற அந்த ப்ரூம் ஸ்டிக்கு ஈக்குவலாக ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக காலா பிராண்டோட நோட்டஸ் ப்ரூம் ஸ்டிக்கோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 8 months யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால புதுசு ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இதோட அந்த ப்ரூம் ஸ்டிக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால நம்மளுக்கு டஸ்ட் வந்து கீழே விழுவாது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ரூம் ஸ்டிக்ஸில் நம்மளுக்கு அந்த துகள் விழுறதே வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அது விழுந்து முடிக்கிறதுக்கு ஒரு 1 monthக்கு மேலே ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரூமே வந்து தேஞ்சு போயிடும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இதில் கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிலோட சைஸை பொறுத்து 2 சைஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், நார்மலாக நம்ம நின்றுக்கிட்டே வந்து கூட்டலாம். ஸோ அதை விட கொஞ்சம் சின்னது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சு கூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. ரேட் வந்து ஒரு 10-20 அந்த மாதிரி தான் வந்து டிஃபர் ஆகும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 3x லாங் லாஸ்டிங் தான். ஸோ ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு ப்ரூம் ஸ்டிக் வந்து ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த ஒரு ப்ரூம் ஸ்டிக்கோட அளவுக்கு ஒரு 3 மாதம் 3 பங்கு அளவுக்குனா 1 year வரைக்கும் கூட நம்ம இந்த ப்ரூம் ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹேண்டில் வந்து மேலே வந்து பல்கியாக இருக்க மாதிரி, கீழே வந்து ஹேண்டில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சுட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டிக்ஸை வந்து காட்டுறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ரூம் ஸ்டிக்கோட ஸ்டிக்ஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்க மாதிரி சின்ன சின்ன லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி முடியல வந்து நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தட்டி காட்டினா பாருங்கள், எந்த டஸ்ட்டுமே கிடையாது, புது ஸ்டிக் தான் இது. நான் இப்போ தானே உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால நம்மளுக்கு எந்த டஸ்ட்டுமே விழ போகிறதில்ல. நம்மளுக்கு வந்து அதனால் பிளாஸ்டிக்காக இருக்கிறனால நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அதை கூட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நல்ல ஃப்ளெக்சிபிள். நம்மளுக்கு ஏதாவது கார்னர்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணி வரணும் அப்படின்னா கூட இது வந்து சூப்பராக வருது. நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃப்ளோரில் வந்து கூட்டிகிட்டே போகிறப்ப சைடில் வந்து விண்டோஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த நார்மல் ஸ்டிக்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். பட் ஆனால் இது வந்து உடையிறது கிடையாது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுத்து எல்லா டஸ்ட்டுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இதுலேயுமே எண்ணில் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து நம்ம ஹூக்ஸில் இல்லைனா ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள். நான் 8 months யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டிக்கை வந்து உங்களுக்கு இப்போ பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டும் ஒரே சைஸில் தான் இருக்குது. இன்னும் 1 inch கூட வந்து அது நம்மளுக்கு தேஞ்சு போய் சின்னதாக ஆகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஆகல பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்குது. அதோட கலர் மட்டும் பழசோட கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு டஸ்ட் ஆகிடுச்சு அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை நார்மலாக
சோப்பு தண்ணியில் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு வீணாக போகாது. இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஃப்ளோர் கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நார்மல் ப்ரூம் ஸ்டிக்னால் இருந்துச்சு அப்படின்னா முடியெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே அங்கங்கே விட்டுட்டே வந்துடும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால அப்படியே ரொட்டேட் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த எண்டில் வந்து சுற்றி வச்சிடுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஃப்ளோர் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சின்ன முடியை வந்து இது பாருங்கள் சுற்றி வச்சுருக்கேன் எண்டில். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஏதாவது டஸ்ட்டு பறந்துகிட்டு இருந்தாலும் அந்த டஸ்ட்டை வந்து இது சுற்றி அதுக்குள்ளேயே வச்சுக்கோம். ஸோ நம்ம கூட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிச்சிடும். இது வந்து நார்மல் ப்ரூம் ஸ்டிக்கை விட கண்டிப்பாக இதோட ரேட் வந்து கொஞ்சம் கூட தான். இது வந்து லாங் லாஸ்டிங், அதே மாதிரி ரொம்ப நாள் 1 இயருக்கு மேலே வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக பிரச்சனை எதுவுமே வரப்போகிறதில்ல. ரேட்டுமே வந்து நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான். பெருசோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹேண்டில் உள்ளது வந்து 200 rupees. ஸோ ஆஃபரில் நான் 150 rupees 159க்கு வாங்கினேன். அதே சின்னது வந்து பார்த்திங்கன்னா 150 அதோட எம்ஆர்பி. அதை விட கம்மியாக 130க்கு. அது மாதிரி பிக் பாஸ்கெட் நான் இதுவுமே பிக் பாஸ்கெட்டில் வாங்கினேன். ஸோ லிங்க் பிக் பாஸ்கெட் லிங்க் அமேசானில் கிடச்சிச்சு. எல்லாத்தோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட், நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. ரேட் வைஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வேறு பிராண்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் இது ஒரு 8 months நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வரைக்குமே அப்படியே தான் இருக்குது பாருங்கள். இன்னும் நான் வந்து 1 year 2 year கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் கிளீனிங் அண்ட் சீலிங் கிளீனிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரூம் ஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹேண்டிலோட நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து லியோ ஆர் லையா, அது எனக்கு கரெக்டாக தெரியல, லையோ அது தெரியல, LIAOன்னு சொல்லிட்டு அதோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அது ஏ வந்து சைலண்ட்டாக இல்லை நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுமான்னு எனக்கு கிளியராக தெரியல. அதோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்களா, இதையுமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோல் வந்து நம்ம ஹூக்ஸ் லேயரில் வந்து ஆணிலே மாட்டி வச்சுக்கலாம். இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீல் தான். ஸோ இது டக்குன்னு உடையவும் போகிறதில்ல, ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட அந்த ப்ரூம் ஸ்டிக்கோட அந்த எண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், கழட்டி நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளோரில் வந்து கீழே கூட்டி நீங்கள் டஸ்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சீலிங்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணி விடணும், டஸ்ட் அடிச்சு விடணும் யூஸ் பண்ணிக்கலாம். சீலிங்கில் டஸ்ட் க்ளீன் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து இது சுற்றி வச்சுக்கிறதே தவிர கீழே வந்து டக்குன்னு விழ வைக்காது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி கழட்டிட்டு சேஞ்ச் பண்ணணும், வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டு திருப்பி அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவுமே வந்து பிளாஸ்டிக் ப்ரூம் தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த டஸ்ட்டுமே விழ போகிறதில்ல. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சீலிங் க்ளீன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அடிச்சு விடப்போ ஏதாவது ஒரு 4 corners ஜாயிண்ட் ஆகிற இடம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவுத்தில் இடிக்கிறப்ப வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்ன்றனால இந்த இடம் வந்து இந்த மாதிரி தெளிப்பு விடுது. ஸோ இது வாங்கி உடனே வந்து எனக்கு விட்டு போயிட்டு ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே இந்த மாதிரி வந்து தெளிப்பு விட்டது. ஸோ நான் வாங்கின பிராண்டுக்கு நல்ல பிராண்டு. இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை தான். 259 rupeesக்கு நான் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உடஞ்சி போனதுனால. இல்லை நான் வாங்கினதோட கொஞ்சம் டிலேவாக ரொம்ப நாள் ஆன ஒரு ப்ராடக்ட் எனக்கு சேல் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பிக் பாஸ்கெட்டில் தான் இதுவும் வாங்கினேன். ஸோ நீங்கள் நல்ல கடையில் போய் பார்த்து வாங்குங்க, செக் பண்ணி. ஏன்னா நான் வாங்கி ஒரு 1 or 2 டைம்ஸில் இது இந்த மாதிரி வெடிப்பு வருதுன்னா கண்டிப்பாக வந்து அதோட பிளாஸ்டிக் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து அதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ செக் பண்ணி வாங்குங்க. இதுலேயுமே நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காலா பிராண்ட்லேயே கூட நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஸோ நான் வாங்கினது வந்து வேறு ஒரு பிராண்டு. ஸோ அதனால தான் அதை பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு. ரேட்டு இது வரைக்கும் நான் காட்டினேன் எல்லா ப்ரூம் ஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஹை தான். ஹையாக போக போக வந்து நம்மளுக்கு அதோட லாங் லாஸ்டிங்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரேட்டை நீங்கள் கேர் பண்ணிக்காமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் ப்ரூம் ஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து என்னோடய வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க சில ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக காட்டின அந்த சீலிங் ப்ரூமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 months யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பிளாஸ்டிக் ப்ரூம் ஸ்டிக்ஸோட ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து நான் விட்டு போனது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது மாதிரியே வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் enulagamenveedu@gmail.com. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.